அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 16. படிக்கும் அறையில் பருகிய தேநீர். பிரத்யேகமான தனிப்பட்ட சம்பாஷணைகளுக்கு இந்த வீட்டில் நட்ட நடு குலத்தை தவிர பாதுகாப்பான வேறு ஒரு இடம் கிடையாது என்ற மேலோங்கிய சிந்தனையோடு டெரஸுக்கு திரும்பினார் ஆண்டனி. எதிரொலித்த சைரன் ஓசை வீட்டிலிருந்து எழுந்தது. இதற்கு காரணமாக வீட்டின் நுழைவாயிலில் ரெட்வெல் பவ்யமாக தோன்றினாள். லஞ்ச் பரிமாறும் நேரம் மைலாட் என்றான். ஹா என்றார் லார்ட் கேட்டர்ஹாம் சற்று சுறுசுறுப்பாகி. லஞ்ச். அந்த கணத்தில் வீட்டிலிருந்த 2 சிறுமிகள் 12 மற்றும் 10 வயதுகளில். அவர்களது பெயர்கள் பண்டில் சொன்னபடி துளசி மற்றும் டெய்சி என்று இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருவரும் கக்கில் மற்றும் லிங்கில் என்றே மற்றவர்களால் அறியப்படுவதாய் தெரிந்தது. இருவரும் இடையிடையே சில்லுவண்டாய் எழுந்த கீரிச்சிடும் சப்தங்களோடு ஏதோ ஒரு போர் நடனத்தை ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். பண்டில் வந்து அவர்களது சுறுசுறுப்பை அணைக்கும் வரை. உங்க மேடம் எங்கே என்றாள் பண்டில். அவளுக்கு ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி ஒற்றை தலைவலி என ஓதினாள் வெங்கல். அதே அதே என நாடக பாணியில் ஒத்தூதினாள் கக்கில். தனது விருந்துகளில் ஏறத்தாழ அனைவரையும் லஞ்சுக்கு வீட்டுக்குள் விரட்டி விடுவதில் ஜெயித்திருந்தார் லார்ட். இப்பொழுது இறுக்கமான ஒரு கரப்பிடியை ஆண்டனியின் மீது பதித்தார் அவர். என்னோடு படிக்கும் அறைக்கு வாங்க என்றார் மூச்சு வாங்க. அங்கே ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கேன். வீட்டின் முதலாளி போல் அல்லாமல் ஏதோ ஒரு திருடனை போல் நழுவி மறைந்து வெளியேறி தனது பிரத்யேக அறைக்குள் தஞ்சமானார் லார்ட் கேட்டர்ஹாம். அங்கே ஒரு கபோர்டை திறந்து பலவித பாட்டில்களையும் காட்டினார். வெளிநாட்டு ஆசாமிக்கு கூட பேசுவதில் எனக்கு எப்பவுமே தொண்டை தண்ணி வற்றி போயிடுது என்றார். இது ஏன் இப்படின்னு எனக்கு தெரியல. அங்கு அறை கதவில் ஒரு தட்டு விழா. அதன் விளிம்பில் தெரிந்தது எட்டி பார்த்த விர்ஜீனியாவின் முகம். எனக்கும் ஸ்பெஷல் மதுபானம் இருக்கா? தடாலடியாய் கேட்டார் அவர். இல்லாமலா என்றார் கேட்டர்ஹாம் அவரை உள்ளே அழைக்கும் விதமாய். உள்ளே வாங்க. அடுத்த சில நிமிடங்கள் மதுபான கோப்பைகளின் பரிவர்த்தனை ஆனது. எடுத்துக்கொண்ட கிளாஸை காலியாக்கி திருப்பி வைக்கும்போது எனக்கு இது அத்தியாவசியமாகப்பட்டது என்றார் கேட்டர்ஹாம். நான் இப்போ சொன்ன மாதிரி வெளிநாட்டு ஆசாமிங்க கூட பேசுவது என்னை அசதியாக்கிடுது. அவனுங்க ரொம்பவும் சாதுவாக இருப்பது தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். நாம் கொஞ்சம் லஞ்ச் எடுத்துப்போமே. டைனிங் அறை நோக்கி வழிகாட்டி கொண்டு போனார் அவர். விர்ஜீனியா ஆண்டனியின் கைகளுக்குள் தன் கையை செருகி இழுத்து அவரை சற்று பின்தங்க வைத்தார். இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் என்று கிசுகிசுத்தார் அவர். லார்ட் கேட்டர்ஹாமை என்னை அழைத்து போய் அந்த பாடியை காட்ட வச்சேன். வெல் என்று பரபரப்பாய் ஆணையிட்டார் ஆண்டனி பதிலுக்காக. அவருடைய ஓர் யூகம் சரிதானா அல்லது தவறா என தெரிந்தாக வேண்டும். விர்ஜீனியா அவருடைய தலையை மறுப்பாய் அசைத்து கொண்டிருந்தார். உங்க யூகம் தப்பு என்றார் அவர். அது பிரின்ஸ் மைக்கேல் தான். ஆழம் வரை உழுக்கப்பட்டவராய் ஹோ என்றார் ஆண்டனி. கூடவே உயர்ந்த குரலில் மேலும் மேடமுக்கு ஒற்றை தலைவலி என்றும் சேர்த்து கொண்டார். அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் அவளை பார்த்தாகணும். ஒன்று தெரியுமா? மேடமுடைய அறைதான் கடைசியிலிருந்து வரும் 2வது அறைன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நேற்றிரவு ஜாமத்து பொழுதுல விளக்கெரிஞ்சது நான் சொன்ன அந்த அறையில் தான். ஹோ, இது இன்ட்ரெஸ்டிங். இது ஒன்றுமே இல்லாமல் பிசுபிசுத்து கூட போயிடலாம். இருந்தாலும் இன்னைக்கு முடிவதற்குள்ள மேடமை நான் பார்த்தாகணும். லஞ்ச் ஏதோ நடந்தாக வேண்டிய ஒன்று என்பது போல போயிற்று.
பண்டிலுடைய கலகலத்தன்மை கூட பல வகையினராய் கூடியிருந்தோரை களிப்பாக்க முடியாமல் தோற்று போனது. பேரானும் ஆண்ட்ரஸ்லியும் மிக சரியாய் விருந்துக்கு அழைத்து வர மரியாதைப்படுத்தும் தோணியில் மிக சிறந்த ஆடைகள் அணிந்து லஞ்சினை சிறப்பிக்கவென்றே வந்தவர்களைப் போல அமர்ந்திருந்தனர். சுறுசுறுப்பற்று மன அழுத்தத்தோடு காணப்பட்டார் லார்ட் கேட்டர்ஹாம். பில் எவர்ஸ்லே ஏக்கத்தோடு விர்ஜினியாவை முறைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது தான் இருக்கும் நிலை குறித்து மிகவும் கனமான சிந்தனையோடு இருந்த ஜார்ஜ் மிஸ்டர் ஐசக்டனுடனும் பேரானுடனும் உரையாடலில் இருந்தார். தங்களது வீட்டில் ஒரு கொலை என்ற விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் நிறைந்து அவர்களது உலகத்தில் குதித்தாடி கொண்டிருந்த கக்கில் மற்றும் லிங்கில் ஆகியோரை கவனித்தபடி கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டியிருந்தது. தன் தொழிலுக்கே உரிய உதாரணங்களை மேற்கோள் காட்டி நடந்துள்ள விபரீதத்தை அவ்வப்பொழுது விளக்கிக் கொண்டிருந்த மிஸ்டர் ஹீராம் ஃபிஷ் சாவகாசமாய் குறித்து கொண்டிருந்தார். சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில் சுத்தமாய் மறைந்து போயிருக்க அவருக்கு என்ன ஆயிற்று என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. தேங்க் காட், முடிஞ்சது என்றாள் பண்டில். டேபிளை விட்டு நகர்ந்ததும் ஆண்டனியிடம் சார்ஜ் நாட்டு நடப்பு பற்றி பேச அப்பே வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் போக போறார். அது ஒரு வகையில் நிலைமையின் தீவிரத்தை இன்னைக்கு மத்தியானம் இழக்கும் என்றார் ஆண்டனி. அப்பொழுது அருகில் வந்து கொண்டிருந்த மிஸ்டர் ஃபிஷ்ஷை கவனித்த பண்டில், இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு அமைதியாய் கழிய நான் சில திட்டங்கள் வச்சிருக்கேன் என்றாள். அது என் பாக்கியம் லேடி ஹெய்லின் என முதுகு வளைத்து மரியாதை சொன்னார் அவர். இதற்கு மிஸ்டர் ஃபிஷ் என்று விழித்த ஆண்டனி ஒரு இனிமையான காலை பொழுதை அனுபவிச்சார் என்றார். மிஸ்டர் ஃபிஷ் ஒரு விரைவான நோட்டத்தை ஆண்டனியின் மீது செலுத்தினார். அப்ப என் தனிமை ஓய்விடத்தை நீங்க கவனிச்சிட்டீங்களா? தனிமையிலே இருந்து பழகிவிட்ட ஒரு மனிதனுக்கு கூட்டத்திலிருந்து எப்போ பிச்சிக்கலாம் என்னும் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். பண்டில் கசிந்தோடி விட அமெரிக்கனும் ஆண்டனியும் தனித்து விடப்பட்டார்கள். இந்த சமாச்சாரத்தில் என்று தொடங்கிய அமெரிக்கன், தேவையான அளவுக்கு மர்ம முடிச்சுக்கள் இருக்கும் போல என்றார். நிறைய நிறைய என்றார் ஆண்டனி. அந்த ஆள் வழுக்கத்தொலையோட அவன் என்ன குடும்பத்து உறவா? அது போலதான் எதுவோ. இறந்து போன ஆள் ஒரு பெரிய மகாராஜா பரம்பரை அப்படின்னு ஒரு புரளி சுத்துதே, அப்படியா? உங்களுக்கு தெரியுமா? அவர் இங்கே கவுண்ட் ஸ்டான்லிலஸ் என்னும் பெயரில் தங்கியிருக்கார். இதற்கு விளங்காத ஹோ பாய் என்று ஒரே ஒரு ஆங்கில வார்த்தையை மட்டுமே பேசினார். இதற்கு பிறகு சில கணங்களுக்கு அவர் அமைதியாகி போனார். பிறகு, உங்களோட இந்த போலீஸ் கேப்டன் என சிந்தித்தபடி சொன்னார். பேட்டிலோ என்னவோ மண்டையில் சரக்குள்ள ஆள்தானா? ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படித்தான் நினைக்கிச்சிட்டு இருக்கு என்றார் ஆண்டனி வறட்சியாய். எல்லாத்தையும் மறைச்சே வைக்கும் ஒரு ஆசாமியா அவர் எனக்கு படுறார் என குறிப்பிட்டார் ஃபிஷ். யாரையும் விட்டுவிடக்கூடாது என்னும் அவருடைய பெரிய திட்டத்தில் என்ன பெரிய பலன் விளைஞ்சிட போகுது? இப்படி பேசும்போது ஆண்டனி மீது கவனம் சிதையாத பார்வையை பதித்திருந்தார் அவர். எல்லோரும் நாளை காலையில் மரண விசாரணையை சந்திச்சாகணும் பாருங்க. இதுதான் காரணம், அப்படித்தானே? இதை தவிர வேறு காரணம் எதுவும் கிடையாது. லார்ட் கேட்டர்ஹாம் விருந்தாளிகளை சந்தேகிச்சு இப்படி பண்ணலை இல்லையா? மை டியர் மிஸ்டர் ஃபிஷ், எஸ், இந்த கிராமத்து பகுதிக்கு ஒரு அந்நியனா நான் இருப்பதாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பு கொள்ளாமல் ஆகிக்கிட்டிருக்கேன். இப்போ ஞாபகத்துக்கு வருது, இது ஒரு வெளியாளோட வேலை இல்லை. ஜன்னல் தான் திறந்திருந்ததே. மிஸ்டர் ஃபிஷ் பெருமூச்செறிந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு தட்டையான துணியில் சொன்னார். ஹெங்மேன், சுரங்கத்திலிருந்து தண்ணியை எப்படி வெளிக்கொண்டு வருவாங்க தெரியுமா? எப்படி? பம்ப் பண்ணி. ஆனால் அது ஓர் உயிர் பிடுங்கும் வேலை. அதோ
என்னை விருந்துக்கு அழைத்திருக்கும் மேதகு மனிதன் அவரோட வட்டத்திலிருந்து நழுவிதான் இருக்கிறார். நான் அவரோட சேரணும். மிஸ்டர் ஃபிஷ் நாசுக்காய் நழுவிவிட்ட அதே நேரத்தில் பண்டில் மீண்டும் வந்து சேர்ந்தாள். கோமாளி ஃபிஷ் இல்லை. எஸ், விர்ஜீனியாவை எதிர்பார்த்து காத்திருப்பதில் பிரயோஜனமே இல்லை என்றாள் அவள் கராராய். நான் காத்திருக்கலையே. நீங்கள் காத்திருந்தீங்க. எப்படித்தான் அவங்களால கவர்ந்துட முடியுதோ. பட் அவங்க தன்னை பற்றி சொல்லிக்கிற மாதிரியே அவங்க கிடையாது. எஸ், அவங்க எப்படி தோன்றாங்களோ அப்படிப்பட்டவங்க தான் அவங்கன்னு அவங்க தோற்றத்தை பார்த்து கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. எப்படியோ போகட்டும். இப்போ வேற எங்கேயோ அவங்களோட கைவரிசையை காட்டிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட நல்ல மாதிரியாக நடந்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட நல்ல மாதிரியாக நடந்துக்க போகிறேன். தேவைப்பட்டா வலுக்கட்டாயமாக யாரும் என்கிட்ட நல்லா பழகும் தேவையே எழாது என கேரண்டி கொடுத்தார் ஆண்டனி. இருவரும் குளத்தை நோக்கி நடக்கலானார்கள். படகினை அமுக்கி அமுக்கி செலுத்தி குளக்கரையிலிருந்து விலகி கொண்டிருந்த போது நாம் இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரங்களை எல்லாம் பேச ஆரம்பிக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் என்றார் ஆண்டனி. கொண்டாட்டத்துக்கு முன்னால் பிஸ்னஸ். களைப்பாக பொறுமை இழந்து யாரோட பெட்ரூமை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் என்றாள் பண்டில். தற்போதைக்கு யாருடைய பெட்ரூமை பற்றியும் இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் அந்த ஃப்ரெஞ்சு வேலைக்காரியை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னு தெரியணும். பிசாசப்பா நீங்கள் என்ற பண்டில். ஒரு ஏஜென்சி மூலியமா என்றாள். 1 வருஷத்துக்கு அவளுக்கு 100 பவுண்டு சம்பளம் தரேன். அவளோட பிறப்பு கிறித்துவ பெயர் ஜெனிவா. இன்னும் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஏஜென்சியை இப்போதைக்கு விட்டு வைப்போம் என்று ஆண்டனி சொன்னார். இதுக்கு முன்னால் அவள் வேலை பார்த்த இடங்கள் பற்றி? ஓ, பிரமாதமானது அது. அவள் ஒரு ராஜாங்க பெண்மணியிடம் 10 வருஷம் வேலையில் இருந்திருக்கா. ராஜாங்க பெண்மணினா? பேர் சொன்னால் நாக்கு இழுக்குமே. வேணும்னா குறிச்சிக்குங்க. ருட்டாயல் ராணி டினார்ட். இப்படி ஒரு பேரா? அந்த ராஜாங்க பெண்மணியை நீங்கள் நேராக போய் பார்க்கல இல்லை? எல்லாம் கடித பரிவர்த்தனையிலேயே நம்பப்பட்டு முடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. என்றார் ஆண்டனி. எதுக்கு பெருமுச்சிப்ப என்ற பண்டில். நீங்கள் தந்திரம் பண்ணுறீங்க என்றாள். நீங்கள் ஏகமாக சூழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்? படு முட்டாள்தனமான சந்தேகமாக கூட இருக்கலாம். விட்டுவிடுவோம். விட்டுவிடுவோம். விட்டேற்றியா இப்படி ஒரு பதில்? கறக்க வேண்டியதை எல்லாம் கறந்துட்ட பிறகு மிஸ்டர் கேட், யாரை நீங்கள் சந்தேகிக்கிறீங்க? நம்பவே முடியாத ஒரு மனுஷியா தெரிவதால் நான் விர்ஜீனியாவைத்தான் ரொம்பவும் சந்தேகிக்கிறேன். இல்லைன்னா பில். ஏன்? அது நீங்களாக இருக்கக்கூடாதா? மாபெரும் மில்லியனர் பரம்பரை பெண்ணுக்கு சிகப்பு கை கூட்டாளிகளோடு ரகசிய தொடர்பு. நிச்சயமாக இது பரபரப்பை உண்டு பண்ணும். ஆண்டனி நன்றாக சிரித்தார். பண்டிலின் புத்திசாலித்தனமான துளைத்தெடுக்கும் பார்வையில் அவருக்கு பயம் இருந்த போதிலும் அவளை ஆண்டனி விரும்பினார். மாபெரும் வீடாய் தூரத்தில் நின்று கொண்டிருந்த வீட்டை பார்த்து கையை காற்றில் அசைத்து காட்டி, இதையெல்லாம் நீங்கள் பெரிய பெருமைகளாக கருதணும் என்றார் ஆண்டனி. தனது கண்களை வேகமாக்கி தலையை ஒரு புறமாய் சாய்த்து கொண்டாள் பண்டில். எஸ், அந்த ஆடம்பரத்திலையும் அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் அதை அதிகம் பயன்படுத்தியாச்சு. நாங்கள் இங்கே அதிகம் இருந்தது கிடையாது. டியோவில்லில் கோடை காலத்தில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்து. சிம்னீஸ் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக அழுக்கு போர்வையால் சூழப்பட்டிருந்தது.
வாரத்துக்கு ஒரு முறை அந்த போர்வை நீக்கப்படும். வார கடைசியில் டூரிஸ்டிங்க வந்து தங்கி கதையடிச்சு கொள்ளையடிச்சு ரெட்வெல் சொல்வதை எல்லாம் கேட்டு வாய் பிளந்துட்டு போனாங்க. சுவரில் தொங்கும் படங்களை எல்லாம் வைத்து ராஜாங்க வரலாறுகளை வெளுத்து கட்டுவான் ரெட்வெல். எஸ், இங்கே ஓரிரு முறை வரலாறுகள் படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சார்ஜ் பேசுவதை கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர்தான் இதே வார்த்தைகளை சொல்வார். ஆனால் இப்பொழுது எழுந்து கொண்டிருந்த ஆண்டனி கரை நோக்கி முறைத்து பார்த்த வண்ணம் இருந்தார். அதோ படகு துறையில் இலக்கின்றி நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதன் நான் சந்திக்கும் மூன்றாவது அந்நியனா, இல்லை வீட்டு கூட்டத்தில் ஒருத்தன் தானா? பண்டில் தலையை நன்றாக நீட்டி பார்த்தாள். அது பில் என்றாள் அவள். அவர் எதையோ எதிர்பார்த்து காத்திருப்பதாய்ப்படுது. சுவாரஸ்யமின்றி அவர் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் என்றாள் பண்டில். எதிர் திசையில் வேகமா போயே மறைஞ்சிடலாமா? நாட் அட் ஆல் என்றாள் பண்டில். உனக்கு இது பெருமை. அந்த இளங்கழுதை நின்றுக்கிட்டு இருக்கும் பகுதிக்கே போங்க. யாராவது ஒருத்தர் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். விர்ஜீனியா அவர்கிட்ட இருந்து கழட்டிக்கிட்டு ஓடி இருக்கணும். வருகிற நாட்களில் உங்களுக்கு இப்போ நான் சொல்வதை கேட்பது ஜீரணிக்க முடியாததா இருக்கலாம். நான் சார்ஜை திருமணம் கட்டிக்க விரும்பலாம். ஆஹா, நானும் அவங்களும் அரசியல் தெரிஞ்ச குடும்பம்தான் அப்படின்னு இப்போதிலிருந்தே இமேஜை உருவாக்கிக்கிறேனே. ஆண்டனி மரியாதையாய் கரை நோக்கி படகை செலுத்தினார். அப்போ அங்கே கரை சேர்ந்ததும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என்றார் ஆண்டனி. தேவையற்ற மூன்றாவது மனுஷனா நான் கூட இருக்க எனக்கு பிடிக்கல. அதோட தூரத்தில் அங்கே தெரிவது பிள்ளைங்களா? எஸ், ஜாக்கிரதை. எனக்கு குழந்தைகள்னா உயிர். அவங்களுக்கு சில நல்ல புத்திசாலி விளையாட்டுகளை நான் சொல்லி கொடுப்பேன். வெல், அப்புறமா நான் ஏன் உங்களை முன்னாடியே எச்சரிக்கலைன்னு நீங்கள் வந்து நிற்கக்கூடாது. இலக்கின்றி இருந்த பில்லிடம் பண்டிலை ஒப்படைத்த பிறகு விதவிதமான கத்தலும் கீச்சலும் மத்தியான பொழுதின் அமைதியை கீறிக்கொண்டிருந்த பகுதிக்கு போனார் ஆண்டனி. அங்கு கைத்தட்டல்களோடு அவர் வரவேற்கப்பட்டார். உங்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் விளையாட வருமா என கட்டளையாய் கேட்டது கக்கேல். என்றார் ஆண்டனி. என் தலையை நீங்கள் தொடும்போது நான் கத்தணும், இப்படி என விளக்கியும் காட்டினார் அவர். பரவாயில்ல என்றால் விங்கில் கருவியபடி. இப்ப தலையை கீறிட்ட மாதிரி அலறுங்க. ஆமோதிக்க ஆரம்பித்த ஆண்டனி உயிரே போவது போல அப்படி கத்தினார். அடுத்த நிமிடத்தில் இவ்வாறாய் வளரும் ரெட் இண்டியன்ஸ் விளையாட்டு உச்சத்தை தொட்டது. ஒரே கத்தல் கதறல். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிந்த பிறகு முன்னெற்றிலிருந்து வியர்வையை நன்கு துடைத்தெறிந்த ஆண்டனி மேடம் பிரன்னுடைய ஒற்றை தலைவடி எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பதில் இறங்கினார். அப்பெண்மணி முழுவதுமாய் குணமாகிவிட்டார் என்பதை கேட்டதில் மகிழ்ந்தார் அவர். வீட்டின் அனைவரிடமும் நன்றாக பிரபலமாகிவிட்டபடியால் உடனடியாய் உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஆண்டனி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித்தரும் அறைக்குள் ஒரு கப் டீ சாப்பிடும் அளவுக்கு அழைக்கப்பட்டார். என்ற கக்கில் நாமெல்லாம் போய் கை கால் கழுவியாகணும் போலிருக்கு என்றால் சோகமாய். விளையாட்டுக்கள் முடிந்துவிட்டனவே என்ற கவலையில், நீங்க டீ டைமுக்கு வருவீங்க தானே, மறந்துட மாட்டீங்களே. இந்த முன்பதிவிலிருந்து தன்னை யாராலும் தடுக்க முடியாது என்று தொண்டையை பிடித்து கொண்டு பிள்ளைகளுக்கு சத்தியம் பண்ணி தந்தார் ஆண்டனி. திருப்தியடைந்து இளஞ்சோடிகள் குழந்தைகள் வீடு நோக்கி நடையை கட்டின. செல்லும் சிறுசுகளை பார்த்தபடியே சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்த ஆண்டனிக்கு எதிர்ப்புறத்திலிருந்து மரங்கள் அடர்ந்த சிறு காட்டுப்பகுதியை விட்டு ஒருவன் வேக வேகமாக
பார்க்குக்கு குறுக்காய் கடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவனுக்கு பின்னாலேயே போய் பின் தொடர்வதா அல்லது வேண்டாமா என்று சிறு தயக்கத்தோடு ஆண்டனி நின்று கொண்டிருக்கும் போதே அவருக்கு முன்னால் இருந்த மரங்கள் விலக்கப்பட்டு மிஸ்டர் ஃபிஷ் அதனுள்ளிருந்து வெளிப்பட்டார். திறந்த வெளிக்கு வந்தார். அங்கு ஆண்டனியை பார்த்ததும் சின்னதாய் துணுக்குற்றார். மத்தியான பொழுது நல்ல அமைதியா கடந்ததா மிஸ்டர் ஃபிஷ் என்றார் ஆண்டனி. நன்றி, எஸ். இருந்தாலும் எப்பொழுதும் போன்ற அமைதியான போக்கில் அவர் காணப்படவில்லை. அவருடைய முகம் சிவந்திருந்தது. எங்கிருந்தோ ஓடி வந்தவரை போல் மூச்சரித்து கொண்டிருந்தது. சட்டைப்பையிலிருந்து கைகடிகாரத்தை எடுத்து அதில் நேரத்தை ஆலோசித்தார். அதை ஒரு சிறு ஓசையுடன் டப் என்று மூடி பழையபடி வைத்து கொண்டு விட்டு அமெரிக்கையாய் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் அவர். அப்படியே நின்று போயிருந்த ஆண்டனி துணுக்குற்று நினைவுலகத்துக்கு வந்தார். சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில் அருகில் நின்று கொண்டிருந்தார். நெருங்கி வந்ததற்கான சின்னஞ்சிறு அரவம் கூட கேட்டிருக்கவில்லை. இதனால் ஏதோ அண்ட சராசரத்திலிருந்து வந்திறங்கிய ஒரு வஸ்துவாய்தான் அவரை கணித்தார் ஆண்டனி. எங்கே இருந்து இப்படி குதிச்சிங்க என்றார் ஆண்டனி சிறு எரிச்சலாய். சிறு தலையசைவின் சைகையில் முன்னால் விரிந்து கிடந்த சிறு மரக்காட்டினை சுட்டி காட்டினார் பேட்டில். இன்னைக்கு மத்தியானத்துக்கு எல்லோருக்கும் அது ஒரு பிரபலமான இடமா திகழுது என்று குறிப்பிட்டார் ஆண்டனி. நீங்க உங்க சிந்தனையில் தன்னிலை இழந்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க மிஸ்டர் கேட். எஸ், அப்படித்தான். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா பேட்டில்? 2ஓட 1ஐயும் 3ஓட 5ஐயும் சேர்த்து போட்டு 4ஆக்க முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி பண்ண முடியாது பேட்டில். அப்படி பண்ணவே முடியாது. அப்படி பண்ணால் சிக்கல்கள் இருக்கு என ஒப்புக்கொண்டார் டிடெக்டிவ். ஆனால் கவனிங்க, உங்களைத்தான் ஜஸ்ட் உடனடியாக பார்க்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேட்டில். நான் கிளம்ப விரும்புகிறேன். அது முடியுமா? பாராட்டும் அளவுக்கு பேட்டில் உணர்ச்சிகளை கொட்டவில்லை, ஆச்சரியத்தையும் காட்டவில்லை. அவரது மறுபதில் இதுதான். இப்போதைக்கு நிதர்சனம் என்னும் பாணியில் சுழுவாக வந்து விழுந்தது. அது நீங்க எங்கே போக விரும்புறீங்க என்பதை பொறுத்தது. எக்ஸாக்டா சொல்றேன் பேட்டில். என் நிலைமையை உங்களுக்கு முன்னாடி விரிச்சு போட்டுடுறேன். நான் டினார்ட் பகுதிக்கு போகணும். புரூட்டாயில் ராணி கிட்ட அனுமதி கிடைக்குமா? எப்போ போகணும் மிஸ்டர் கேட்? நாளைக்கு மரண விசாரணை பூர்வாங்கமாக முடிஞ்ச பிறகுன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிறு சாயந்தரம் என்னால் இங்கே இருக்க முடியும். அப்படியா என்றார் சூப்பரிண்டென்டென்ட் ஒரு வினோதமான இறுக்கத்துடன். அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கே போயிட்டு நேரடியாக இங்கேயே வந்து விடுகிற பட்சத்தில் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. நீங்கள் 1000ல் ஒருத்தர் பேட்டில். ஒன்று, நீங்கள் என் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கிட்டு இருக்கணும். இல்லை, நீங்கள் அசாதாரண ஆழமான மனிதராக இருக்கணும். இது நீங்கள். சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில் சின்னதாய் சிரித்தார். ஆனால் மறுபதில் ஏதும் தரவில்லை. வெல் வெல் என்ற ஆண்டனி, நீங்கள் உங்கள் பக்கத்தில் தற்காப்பு நடவடிக்கைகளை முடுக்கி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாமல் நான் பின்தொடரப்படலாம். நடக்கட்டும், பாதகம் கிடையாது. எனக்கு இங்கே நடப்பதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கு என்றார். நீங்கள் சொல்கிறது விளங்கலை மிஸ்டர் கேட். அந்த வாழ்க்கை வரலாறு என்ன இந்த கூத்து? அது வெறும் வாழ்க்கை குறிப்புகள் மட்டும்தானா? ஆனால் அதையும் மீறி என்னவோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? பேட்டில் மீண்டும் சிரித்தார். இப்படி எடுத்துக்குங்க.
உங்க மேல் ஒரு நல்ல மதிப்பை நீங்க எனக்குள்ள ஏற்படுத்தியிருப்பதால மிஸ்டர் கேட், நான் உங்களுக்கு சிறு உபகாரம் பண்றேன். இந்த கேஸில் நீங்க என் கூட உழைக்கணும்னு நான் பிரியப்படுறேன். துப்பறியும் கலையை நுணுக்கமாக படித்த ஒருத்தர், அப்படி படிக்காத ஒரு கத்துக்குட்டி. வழக்கமாக இவங்க 2 பேரும் அழகாக ஒத்து போயிடுவாங்க. ஒருத்தருக்கு நல்ல படுத்த அனுபவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு புது அனுபவம் ஆகையால் துருதுருப்பு இருக்கும். வெல் என்று மெல்லமாய் ஆரம்பித்த ஆண்டனி, தீர்க்க முடியாத ஒரு கொலை மர்மத்தில் என்னை நானே புகுதிக்கிட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு ஓர் ஆசை ரொம்ப நாளாவே எனக்குள்ள உண்டு என்பதை நான் ஏற்றுக்கிறேன் என்றார். ஓகே, இந்த வழக்கு பற்றி ஏதாவது ஐடியாக்கள் உண்டா மிஸ்டர் கேட்? நிறைய என்றார் ஆண்டனி. ஆனால் இவற்றில் ஏறக்குறைய எல்லாமே கேள்விகள். உதாரணத்துக்கு, மைக்கேலின் மரணத்தால் அடுத்து தலை தூக்க போவது யார்? இது என்னவோ அதிக முக்கியம்னு எனக்கு படுது. ஒரு வறட்சியான புன்னகை சூப்பரிண்டென்டென்டின் முகத்தில் பூத்தது. இதை நீங்க யூகிப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. பிரின்ஸ் நிக்கோலஸ் ஒப்லோவிச் தான் அடுத்த வாரிசு. இந்த நிமிஷத்தில் அவர் எங்கே இருக்கார் என்று கேட்டார் ஆண்டனி. ஒரு சிகரெட்டை கொளுத்து எத்தனித்தபடி, எனக்கு தெரியாதுன்னு ஒரு பதிலை தராதீங்க பென்டில், ஏன்னா அதை நான் நம்ப மாட்டேன். அவர் அமெரிக்காவில் இருக்கார்னு நம்ப எங்களுக்கு காரணங்கள் கிடைச்சிருக்கு. அவரோட எதிர்பார்ப்புகளுக்கு பணம் புரட்ட. ஆண்டனி ஆச்சரியம் கலந்து விசில் ஒன்றுக்கு வழிவிட்டார். நீங்க சொல்வது புரியுது என்றார். மைக்கேலுக்கு இங்கிலாந்து பக்கபலமாக இருந்தது, நிக்கோலாஸுக்கு அமெரிக்கா. இந்த 2 கம்பெனியிலையும் பணம் தருவதன் மூலமாக எண்ணெய் சலுகைகளை பெற பரபரன்னு சில நிதி நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராஜ விசுவாசிகள் கொண்ட அரசியல் கழகம் மைக்கேலை தங்களது வேட்பாளராக ஏற்றுக்குச்சு. ஆனால் இப்போ அவங்க வேற ஒருத்தரை தேடியாகணும். சர் ஐசக் டீன் மற்றும் சார்ஜ் லோமெக்ஸ் குழுவினரின் பற்கள் நரநரக்கும். புன்னகைத்து கொண்ட பேட்டில் மறுபதில் ஏதும் தரவில்லை. என்ற ஆண்டனி சொன்னார். நீங்கள் அங்கே மரக்காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இதற்கும் புன்னகைத்து கொண்ட பேட்டில் மறுபதில் ஏதும் தரவில்லை. சர்வதேச அரசியல் பிரம்மி போட்டுது என்றார் ஆண்டனி. ஆனா இதெல்லாம் இப்ப பேச எனக்கு அவகாசம் இல்லை. நான் கிளம்பியாகணும். பிள்ளைங்க படிக்கும் அறையில நான் ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருக்கு. வீடு நோக்கி உற்சாகமாய் நடக்க ஆரம்பித்தார் அவர். மரியாதையாய் நடந்து கொள்ளும் ரெட்வெல்லிடம் விசாரித்ததில் படிக்கும் அறைக்கான பகுதி தெரிந்தது. கதவை தட்டிவிட்டு பிறகு உள்ளே நுழைந்தவரை சந்தோஷ எக்கால குரல்கள் ஓடோடி வந்து வரவேற்றன. கக்கிலும் விங்கிலும் ஆண்டனியை நோக்கி உடனடியாய் ஓடி வந்து அவரை மேடம் பிரென்னிடம் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொண்டனர். முதல் முறையாக ஆண்டனி நடுக்கத்தை உணர்ந்தார். மேடம் பிரென் குள்ள நடுத்தர வயது பெண்மணி, கருப்பும் வெள்ளையுமான தாடி, மேலும் தளிர் மீசை. வெளிநாட்டு வீராங்கனையாக அவர் துளியும் பொருந்தவில்லை. நான் ஒரு பெரிய முட்டாள் என தனக்குள் சொல்லிக்கொண்டார் ஆண்டனி. பரவாயில்ல, இது நான் மேற்கொண்டு சந்தித்ததே தீர வேண்டும். ஆண்டனி மேடமிடம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டார். பிரென்னும் அவளுடைய பங்குக்கு படிக்கும் அறைக்குள் திடீரென்று வந்திருக்கும் இளையவன் வருகையில் சந்தோஷம் கொள்வோராகவே நடந்து கொண்டார். பரிமாறப்பட்ட உணவும் திருப்திகரமாக இருந்தது. நளினம் மிகுந்து
மந்தகாசமாய் வடிவமைக்கப்பட்டிருந்த படுக்கை அறை ஒன்று ஆண்டனிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் அன்று மாலையில் மறுப்பாய் பல முறை தலையசைத்து கொண்டே இருந்தார் ஆண்டனி. நான் தப்பு என தனக்குத்தானே பல முறை சொல்லிக்கொண்டார். இரண்டாவது முறையா நான் தப்பாகியிருக்கேன், இதில் என்ன இருக்கும்னு என்னால் வாளை கூட பிடிக்க முடியல. ச்சே! அறைக்குள் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்த நடையை சட்டென நிறுத்தினார் அவர். என்ன நடக்குது இங்க? யாரது என ஆரம்பித்தார் ஆண்டனி. கதவு மெருதுவாய் திறக்கப்பட்டிருந்தது. அடுத்த நிமிடம் ஒரு மனிதன் அறைக்குள் நழுவி நுழைந்திருந்தான். அங்கு கதவு அருகிலேயே மிக்க மரியாதையாய் நின்று கொண்டான் அவன். அவன் ஒரு நல்ல குண்டான பெரிய மனிதன். சதுரமாய் வளர்ந்திருந்தான். துருத்தலான முகவாய் எலும்புகள், பெரிய வெறி கொண்ட அகண்ட கண்கள். யார் நீ? அவனை பார்த்து முறைத்தபடி கேட்டார் ஆண்டனி. நான் போரிஸ், பிரின்ஸ் மைக்கேலுடைய வேலையாள். அப்படியே. என் முதலாளிக்கு நான் பணிவிடை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவர் இறந்துட்டார். உங்களுக்கு பணிவிடை பண்ண போறேன். உன் கனிவுக்கு நன்றி. ஆனா எனக்கு ஒரு பணியாள் தேவைன்னு தோணல. நீங்க இப்ப என் முதலாளி. நான் மரியாதையாய் ஊழியம் பண்ண போறேன், சாகும் வரை. போரிஸ் ஆண்டனியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். நான் பணம் கேட்கல. என் முதலாளிக்கு நான் பணிவிடை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்ப உங்களுக்கு பணிவிடை பண்ண போறேன். முன்னால் வேகமாய் வந்து அவன் ஒரு கால் மடக்கி முட்டி போட்டு அமர்ந்து ஆண்டனியின் கையை பிடித்திழுத்து தனது முன் நெற்றியில் வைத்து கொண்டான். பிறகு துரிதமாய் எடுத்துக்கொண்டு அவன் எப்படி திடுதிப்புன்னு உள்ளே வந்தானோ அதே சடுதியில் வெளியேறிவிட்டான். ஆச்சரியத்துக்கு உதாரணமாய் ஆனது ஆண்டனியின் முகம். போனவனின் திசையே வெறித்து கொண்டிருந்தார். கொஞ்சமும் விளங்கல என தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். நன்றி உள்ள நாய், விசித்திரமான பயலுங்க. எழுந்து கொண்ட அவர் மறுபடியும் இடமும் வளமாய் நடக்க ஆரம்பித்தார். என்ன இருந்தாலும் இது ஒரு சரியான முட்டாள்தனம் என்றார். எஸ், இப்போதைக்கு விளங்காத இது ஒரு முட்டாள்தனம்தான்